ஆமா சர்மா, நான் அந்த டெண்டரை பத்தி தான் பேசுறேன். என்னாச்சு? அத எல்லாருக்கும் முன்னால நான் தானே அதை பத்தி உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். சரி, ராதிகா கொஞ்சம் என் ரூம்ல இருக்கிற அந்த ப்ளூ ஃபைலை கொண்டு வாயே. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? இப்போ நீங்க என்கிட்ட தானே பேசுனீங்க. உன்னத்தோட வேற யார் இருக்கா? ஒன்னும் இல்ல. ஆனா என் புருஷன் கடவுளே, நீங்க இப்ப வேற பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. ராதிகான்னு பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. ராதிகாவா? நான் எப்படி? ராதிகாவா? அனுமான், டெல்லி மந்திரிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடு. அவர்கிட்ட மாப்பிள்ளை தம்பி வராருங்கிற விஷயத்த சொல்லணும். சரி மாதாராம்ஜி. வாங்க மாப்பிள்ளை தம்பி. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. உட்காருங்க. மாப்பிள்ளை தம்பி, நீங்க இன்னைக்கே டெல்லிக்கு கிளம்புறீங்க. டெல்லிக்கா? கொஞ்சம் முக்கியமான விஷயமா போகணும் தம்பி. நம்ம எதிரிங்களோட பார்வை நம்ம நிலத்து மேல இருக்குன்னு இப்பதான் தெரிய வந்தது. அவங்க எதுவும் முடிவு எடுக்கிறதுக்குள்ள நாம அவங்கள விட முன்னாடி முடிவு எடுத்து ஆகணும். நாம அமைதியா இருக்கிறதுனால நம்மள அவங்க குறைவா எடை போட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நாம அமைதியா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நேரா மந்திரியை போய் பார்க்குறோம், காரியத்தை முடிக்கிறோம். நீங்க என்னைக்கு டெல்லிக்கு போங்க. நீங்க போனீங்கன்னா உங்களால கண்டிப்பா இந்த காரியத்தை முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். கிளம்ப தயாராகுங்க. மாதாராம்ஜி, நீங்க சொன்ன மாதிரி நான் போறேன். ஆனா அந்த ராதாகிருஷ்ண உற்சவத்தை நான் கொண்டாடணும்னு நினைச்சேன்ல, அது இப்படி. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை தம்பி. அதுக்கான ஏற்பாடுல நான் பாத்துக்கிறேன். ராதாகிருஷ்ணர் கல்யாண உற்சவத்தை பிரம்மாண்டமா கொண்டாடிடலாம். ஆக்ராவை நீங்க ஆக்ராவா பார்க்க மாட்டீங்க, பிருந்தாவனமா பார்ப்பீங்க. என்னோட மாப்பிள்ளை தம்பி மொத தடவையா வாயை விட்டு என்கிட்ட ஒன்று ஆசைப்பட்டிருக்காரு. அதுல குறை வர்ற மாதிரி நான் பண்ணுவேனா? நிம்மதியா நீங்க போயிட்டு வாங்க. அப்ப சரி, நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன? நான் கிளம்புறேன். வெற்றியோட வாங்க. கண்ணா, எப்ப நீங்களே அவரை நான் சந்திக்க போறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்களோ, அப்பல இருந்தே எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவருக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்ணா. என் மனசு இப்பவே தவிக்க ஆரம்பிச்சிடுச்சு கண்ணா. ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர எங்களோட பூர்வ ஜென்ம பந்தம் சீக்கிரம் சேர போகுது. இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷமே உன்னோட ராஜலீலையா ஆரம்பிச்சிட்ட கண்ணா. நான் அவரை பார்க்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வைஷாலி, எல்லாரும் இங்க இருக்கீங்க. பெரிய மருமகளும் தேவாவும் எங்க காணோம்? பாட்டிமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் நம்ம மடத்து வேலையா கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்காருன்னு. என்கிட்ட சொன்னியா? ஞாபகமே இல்லையே. சரி, எப்ப வரானா? பாட்டிமா, அவர் ராதாகிருஷ்ண கல்யாண உற்சவத்தன்னைக்கு கண்டிப்பா வந்துருவாரு. அது மட்டும் இல்ல பாட்டிமா, அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு பிடிச்ச ரவா கேசரிய நீங்க செஞ்சு வைக்கணுமா. நீ கவலையே படாத, நானே பண்றேன் பாரு. கேசரியில முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பண்றேன். அப்புறம் நாம எல்லாரும் இல்ல எல்லாரும் இல்ல, இவங்க எல்லாம் தனியா சாப்பிட்டோம். நம்ம 3 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். நான் உன்கிட்ட நிறைய பேசணும். எவ்வளவு நாளாச்சு அவனை பார்த்து. சரிங்க பாட்டிமா. சின்ன மருமகளே, எவ்வளவு நாளா இப்படியே சொல்லிட்டு இருப்ப? அம்மா மனசு குழம்பிடும்ல. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவந்துதானே தெரியணும். ஆமாம்மா, அந்த சமயம் வந்துடுச்சு.
உண்மை என்னன்னு தெரியற நேரம் வந்துகிட்டே இருக்கு. அம்மா, அவர் திரும்ப வரப்போறாருமா. என் கண்ணை என்கிட்ட சொன்னாருமா. ராதாகிருஷ்ண கல்யாண உற்சவத்தன்னைக்கு அவர் என்ன சந்திக்க போறாரா. அது யமுனை ஆத்தங்கரையில ராதாகிருஷ்ண கோயில் இருக்குல்ல, அங்கதான். நான் இப்பல இருந்தே அங்க உட்காந்துட்டு அவருக்காக காத்துட்டு இருக்கலாமான்னு தோணுது. ஆனா வேலைன்னு ஒண்ணு இருக்கேம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாண உற்சவத்தன்னைக்கு அவங்க எனக்கு லீவ் கொடுப்பாங்க. இல்லைனாலும் நான் கேட்டு பாக்குறேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். நான் போறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த முதலாளி அம்மாக்கு கோவம் வரும். நான் கிளம்புறேம்மா. வரேன் விவேகண்ணா. கண்ணா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சின்ன மருமகளை இப்படி ஏமாத்திட்டே இருப்பேன்? உண்மையிலேயே என் பையன் தேவா திரும்பி வந்துருவானா? நிஜமாவே அவன் திரும்பி வந்துட்டான்னா? கத்திரிக்காய் பொரியல், பருப்பு கடைஞ்சிடு, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடு. குழந்தை தீபு அதுதான் சாப்பிடுவான். கடைக்கு ஆள் அனுப்ப போறேன். வேற ஏதாவது வாங்கணுமா? எல்லாம் போருமா? வேற ஒண்ணு வேண்டாமா? அம்மா கூப்பிட்டீங்களாம்மா என்ன? அடடா, தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் இல்ல, நீ இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கணும். உன்னை இங்க கூப்பிட்டது உனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இல்ல? ஏமா பொழுது விடுஞ்சுன்னா என்னை கூப்பிட்டு ஏமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் உங்க புள்ளம்மா. எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஏமா நீங்க எப்பவுமே என் மேல கோவமாவே இருக்கிறீங்க? பொலத்துக்கு எடுக்க வந்த கோடாலி கம்பு மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு எதிரி தனியா வேணுமா என்ன? ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு தானே எனக்கு ரஜன் பிள்ளையா பிறந்திருக்கான். உண்மையை சொல்லிட்டேன் போல இருக்கு. இப்ப பாரு, நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்க. ரொம்ப பொறுப்பா இந்த வேலையை நீ செய்யணும். நான் சொன்னதை மட்டும் நீ சரியா செய்யல, மகனு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. நான் என்னதாம்மா பண்ணணும்னு சொல்றீங்க? என்னம்மா கண்ணு, எங்க போற நீ? இப்ப நான் உன்னை எங்கேயும் போன்னு சொல்லலையே. ஏன் புருஷனை சொன்ன உடனே கோபம் வருதா உனக்கு? இத பாரு ரஜன், 2 நாளைக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணர் கல்யாண உற்சவம் வருது. இந்த தடவை அதை சிறப்பா கொண்டாடணும்னு மாப்பிள்ளை தம்பி என்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டாரு. இப்ப அவர் ஏன் வெளியாதான் டெல்லிக்கு அவசரமா போயிருக்காரு. அதனால இந்த உற்சவத்தை ஏற்பாடு பண்ற முழு பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த விழாவை நீ பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு செய்யணும். ஆக்ராவை பிருந்தாவனம் மாதிரி மாத்தி காமிக்கணும். மாப்பிள்ளை தம்பி முத தடவையா என்கிட்ட ஆசைப்பட்டு உன்னை கேட்டு இருக்காரு. எந்த குறையும் இல்லாம அதை சிறப்பா பண்ணி காமிச்சாகணும். அதுல ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னு வச்சுக்க. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாமா? நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நான் எவ்வளவு பிரமாதமா பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாராட்டுவீங்க. வரட்டுமா? கேட்டல்ல, போ, போய் வேலையை பாரு. மிஸ்டர் அபே டாக்கூர். ஆமா, நீங்க? நான் ராஜ்வீர் சிங். ஹனுமான்ஜி நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. மந்திரி நான் எப்ப பார்க்கலாம்? ஐ எம் சாரி அபே சார். இப்போதான் மந்திரியோட பிஏ என்கிட்ட பேசினாரு. மந்திரி ஏதோ முக்கியமான வேலையா 2-3 நாள் வெளியூர் டூர் போயிருக்காராம். அதனால அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. அதனால உங்களோட அப்பாயின்மெண்ட்டை 2 நாள் கழிச்சு வச்சுக்க சொன்னாரு. இத பாருங்க, மாதா ராம்ஜி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வேலை. அவர் பிஏ கிட்ட அவரை நேரடியா பார்த்தே ஆகணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா நிச்சயமா இன்னைக்கு அவரை நீங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்க அவரை பார்க்கணும்னா இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்றேன். ராதாகிருஷ்ண உற்சவத்துல நான் கலந்துக்கணும்னு நினைச்சேன். அது நடக்கும் போல இருக்க. அதனாலதான் இப்படி இருக்கோ. ஆனா மாதாராம்ஜி இந்த வேலையை அர்ஜென்ட்டா முடிக்கணும்னு சொன்னாங்களே.
அனுமான், இந்த டாக்டர் ஏன் இன்னும் வராம ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான்? எங்க போனா அவன்? மாதாராம்ஜி, நான் ஃபோன் பண்ணிட்டேன், அவர் வந்துகிட்டு இருக்காராம். வந்துட்டு இருக்கானா? இங்க இருந்து வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? நீ போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் காணோம். ராதே ராதே. முதலாளி அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டர் சார் எல்லாமே நல்லா இருந்தா நான் ஏன் இப்படி பதட்டமா இருக்கேன்? என்ன ராதிகா நீ? தீபுவுக்கு ஜுரம் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கு போன் பண்ணா அவனுக்கு இன்னும் ஆளை காணும். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த டாக்டர் இங்க வந்தாகணும். இல்லை என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளவுதான் அவன். நீ போ போ போ, உள்ள போய் குழந்தை வரப்போ. அல்மான், ஏன் நிக்கிற நீ? போன் பண்ண அந்த கனிகாக்கு. ஃபோன் கிடைக்கவே இல்லை மாதாராம்ஜி. போனை ஆஃப் பண்ணிருப்பாவ. இங்க குழந்தை தீபு ஜுரத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவ போனை ஆஃப் பண்ணிட்டு எங்க போய் உக்காந்துருக்காளோ? போனை எதுக்காக எடுத்துட்டு போறா அவ? அவசர ஆத்திரம்னா போன் பண்றதுக்கு தானே. அதை ஆஃப் பண்ணிட்டு உக்காந்தா என்ன அர்த்தம்? நிக்காத அனுமான், டாக்டருக்கு போன் பண்ண. தீபு, தீபு, உடம்பு இப்படி அனல கொதிக்குதே. நீங்க போய் தண்ணியும் துணியும் எடுத்துட்டு வாங்க. தீபு, தீபு கண்ணா, தீபு கண்ணை திறந்து பாரு. கடவுளே, இவன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறானே, எதுவும் பேச மாட்டேங்கிறா. தீபு, என்னாச்சு? இப்படி கொடுங்க. அப்பா அப்பா அப்பா. தீபு, கண்ணை திறந்து பாரு. அப்பா அப்ப சீக்கிரம் வந்துருவாரு. அப்பா 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 இந்த குழந்தைய காப்பாத்து. அப்பா அப்பா. இந்த மாப்பிள்ளை தம்பின்னு ஒருத்தன் எங்கேயோ இருந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அவனை ஏதாவது நான் பண்ணணும். இப்ப நாம என்ன பண்றது முதலாளி? எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? எதுக்கு எனக்கு கொடை பிடிக்கிறேன்? நான் கரைஞ்சப்படுவேன். நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியலையே. மறந்துருப்பாங்க முதலாளி. மறந்து இருந்தாங்கன்னா நான் இருக்கிறது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல. உள்ள போப்பாருங்களா முதலாளி? வெளியில இருந்து பாத்துட்டு போக வந்த மடத்தனமா எதுவும் கேள்வி கேட்காம வாய. என்னவா பண்ற? இவ்வளவு தூரம் தூரமா பூவை கட்டி வச்சிருக்க. பாதி பூவை உன் வீட்டுல கொண்டு போய் வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏன் தான் அந்த ஆண்டவன் என்ன இப்படி சோதிக்கிறானோ? ஒருத்தரும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டானுங்க. வர வேண்டிய பொருளா ஏன்பா இன்னும் வரல? போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? இந்த மழையில போய் மழை பெஞ்சா ஆக்கிரவளை எல்லா கடையும் சாத்திட்டாங்களா என்ன? என்ன பாத்துட்டு இருக்கீங்க நீங்க? இவனை வச்சு எப்படி வேலை வாங்க முடியும்? அப்படி இல்ல முதலாளி. ஏய், வேலையை பண்றான், வேலையை பண்றான். வேலை பாத்துக்கிட்டு போறானுங்க. மழை பெஞ்சா வெளியே போக மாட்டான். நான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவன். என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட வேண்டறத என்கிட்டயும் வேண்டலாம்ல. கேட்டா நானும் தருவேன்ல. முதலாளி, முதலாளிங்கிறதால தான் நானும் சொல்றேன். என்ன கேட்டா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம்ல. தினமும் எங்க வீட்டுல வந்து வேலை செய்ய, வேணும்னா ராத்திரி கூட வந்து வேலை பார்க்கலாம். நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? முதலாளி, நான் மாதாராம்ஜி கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிடுவாங்களா முதலாளி? ஆனா இவன் ஒருத்தன் கொடை வச்சு வயித்துல குத்த வரான். அவ வேற என்ன மிரட்டிட்டு போறா. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாதாராம் கிட்ட சொல்லுவேன்னு என்ன மிரட்டிட்டு போறா. நான் என்ன செய்யறது? இந்த கோயில்ல உட்காந்து கதை கேட்டே ஆகணுமா எங்க அம்மாக்கு? ஏன் முதலாளி, ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. திடீர்னு இந்த மாப்பிள்ளை தம்பிக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? இவ்வளவு பிரம்மாண்டமா பண்டிகை கொண்டாடணுமா என்ன? யாரா இருந்தாலும் இந்த பண்டிகையை கொண்டாட முடியாம இருக்க முடியுமா என்ன? இத கொண்டாட கொடுத்து வச்சிருக்கணுமே. ராதாகிருஷ்ணனோட கல்யாண உற்சவம் ராதாகிருஷ்ணனோட கல்யாண உற்சவம் மட்டும் இல்ல, உண்மையில காதலன் காதலிக்கு உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க. எப்படி உகந்த நாள்னு சொல்றீங்க? எப்படி ராதாவுக்கு கிருஷ்ணன் கிடைச்சாரோ கிருஷ்ணனுக்கு ராதை, அதே மாதிரி பிடிச்சவங்கள நினைச்சு வேண்டிக்கிட்டா இந்த உற்சவம் நடக்கும்போது ஒவ்வொரு ராதாவுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன் நிச்சயமா கிடைப்பாங்க. அவசரமா போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாப்பிள்ள. எங்க போனாரு, எதுக்கு போனாருன்னு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அவ்வளவு அவசரமா நான் உங்களை அனுப்பி இருக்க மாட்டேனே. மாதாராம்ஜி, நீங்க தீபு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா? நான் சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேமா. வேலை கூட நான் வந்து பாத்துக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும்
தீப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளை தம்பி, அவனை நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, அப்புறம் நீ ஏன் தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? உங்களுக்கு அவன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தானே எனக்கும். நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு ஊசி போட்டு போயிருக்காரு. சரி மாதாராம்ஜி, நீங்க தான் தீபுவை பாத்துக்கிறீங்களா? நான் இங்கே இருக்கேன். ஆனா நான் தீபு கிட்ட கொஞ்சம் பேசலாமா? இதோ போனை தரேன், பேசுங்க. மாதாராம்ஜி, மந்திரி உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. கொடு ராதிகா, இந்த போனை தீபு கிட்ட கொடு. தீபு, இந்த உன் அப்பா கிட்ட பேசு. ஹலோ அப்பா. தீபு, எப்படி இருக்கு உனக்கு இப்ப? எனக்கு ஜுரம் போயிடுச்சு, சீக்கிரமா வாங்கப்பா. தீபு, அப்பா இங்க ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கான்ப்பா. அதை முடிக்காம என்னால அங்க வர முடியாதுப்பா. பரவாயில்லப்பா, நீங்க திரும்பி வந்தேன்னா டாக்டர் அங்கிள் அடிக்கிறீங்களா? நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா கேட்கவே இல்ல. பெரிய ஊசியா போட்டாரு. சரி, அப்பா திரும்ப வந்த உடனே டாக்டரை போட்டு அடிச்சிடலாம். சரியா? பத்திரமாயிரு. என்ன? நான் பத்திரமானா இருப்பேன். புது அம்மா கூட இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க. தீபு, போனை கொஞ்சம் அவங்க கிட்ட கொடு. உன்னவங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். புது அம்மா சாப்பாடு கொண்டு வர போயிட்டாங்க. ஓகே அப்பா, பாய். ஓகே. கொலுசு, அந்த கொலுசு எங்க? சாரி, தெரியாம மிரிச்சிட்டேன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் என் பொருளை தேடிட்டு இருக்கேன். முதல் தடவை எனக்கு இப்படி தோணுது. நிச்சயமா இந்த கொலுசோட சொந்தக்காரிக்கிட்ட இந்த கொலுசை நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். எந்த நம்பிக்கையோட நான் இந்த கொலுசை என்கிட்ட வச்சுக்கிறது? ஆனா திடீர்னு ஏன் எனக்கு இப்படி தோணுது? இந்த கொலுசுக்கு சொந்தக்காரி ஒருவேளை எனக்கு சொந்தக்காரியோ